கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்திலும் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நாமம் மாத்திரம் நம் மத்தியிலே மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நாம் பாக்கியவான்கள் என்கிறதான காரியத்தை குறித்து இந்த உபவாச நாட்களிலே நாம் தியானித்து வருகிறோம். பாக்கியவான்கள் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். இந்த உபவாச நாட்களிலே நாம் உலக பிரகாரமான காரியங்களை காட்டிலும் ஆண்டவர் நமக்கு சொன்னதான காரியங்களிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் எதுக்குமே பிரயாசப்பட வேண்டிய தேவையில்லை. முதலாவது தேட வேண்டியது கர்த்தருடைய ராஜ்யம், கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. அதை தேடினாலே நமக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். இன்றைய தினத்திலும் நான் ஒரு பாக்கியவானை குறித்து உங்களோடு காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். சங்கீதம் 84வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 84:4. ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இங்கே ஆமென், ஸ்தோத்திரம். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ இங்கு உம்முடைய வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வீடை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய காரியம் சொல்லலாம். கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய சந்நிதி, கர்த்தருடைய பிரசன்னம், இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய தினத்திலும் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நான் உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன். அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டதற்கு காரணமே, நாம் இந்த உலகத்தில் பிறக்கப்பட்டதற்கு காரணமே உண்மையான தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகவே. அல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் ஆமென், ஸ்தோத்திரம், அவர் சொல்லுகிறதான காரியம், அவருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் ஏன் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பார்களாம்? அங்கே கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பார்கள். தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கும் போது, கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கும் போது, கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் வந்திருக்கும் போது, முதலாவது நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டியது என்னது? துதி. துதி. துதித்து கொண்டே இருக்கணும். அவரை உயர்த்தி கொண்டே இருக்கணும். அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கணும். அவரை பாடிக்கொண்டே இருக்கணும். இது நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஏசாயா 56வது அதிகாரம், ஏசாயா 56வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 56:7. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்னப்படும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்மை எங்க கொண்டு வராரு? அவருடைய பரிசுத்த சமூகமாக அவருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரார். இங்கே பரிசுத்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படத்தக்க பரிசுத்த தெய்வம் நம்முடைய சபையிலே, ஆலயத்திலே உலாவிக் கொண்டே இருக்கிறார். இப்போ ஆண்டவர் நம்மை ஆலயத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணுவாராம்? நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ இங்க ஆலயத்தில் வரும்போது ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், துக்கங்கள் எல்லாம் ஆமென். அன்னாளை குறித்து பாருங்க, தேவ சமூகத்திலே அவளுடைய கஷ்டத்தை ஆமென் தேவ சமூகத்திலே ஊற்றுகிறாள். அவள் ஊற்றி தேவ சமூகத்திலிருந்து எழும்பி வந்தபோது அவள் அதுக்கப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவ சமூகத்தில் எந்த ஒரு பிள்ளை, தேவ ஆலயத்திலே எந்த ஒரு பிள்ளை உண்மையா வர்றாங்களோ, கர்த்தர் அவர்களை மகிழ பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஏன் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும்? நம்முடைய ஆராதனையும் ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது நம்முடைய ஆராதனைகள் அங்கீகரிக்கிறார். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு. இந்த காரியத்தை பார்க்கும்போது என்னுடைய வீடு, கர்த்தருடைய ஆலயம் சகல ஜனங்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களும் மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல,
அங்கத்தினராய் சபையிலே அவன் ஸ்தோத்திரம் நீங்கள் அங்கத்தினர் படிவம் எழுதி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு மட்டுமல்ல, சகல ஜனங்களுக்கும், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா ஜனங்களுக்கும், ரட்சிக்கப்படாதவர்கள், தேவனை அறியாதவர்கள், தேவனை ஆராதிக்காதவர்கள், இவர்களுக்கு எல்லாருக்குமே கர்த்தருடைய ஆலயம் என்னதான்? ஜெப வீடு என்னப்படும். இதே வசனத்தை ஆண்டவர் மார்க்கில் எடுத்து சொன்னார். மார்க் 11வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கே சொல்லப்படும். மார்க் 11:17. போதும். இங்கே ஏன் அவர் சொல்றாருன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், அதுக்கு முன்னாடி நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 15வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல், அப்படி அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கிறார். அவர் வரும்போது அவருடைய வீடு இப்போ எப்படி இருக்கு? ஆமென் ஸ்தோத்திரம். அவருடைய வீடு இப்போ எப்படி இருக்குன்னா, அங்க வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம், ஆலயத்தில் விற்கிறாங்க, கொள்ளுகிறாங்க, விற்கிறதும் வாங்குறதும், ஆமென் ஸ்தோத்திரம், புறா விற்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்தது. உடனே இன்னொரு வசனம் இருக்கும், அவர் சாட்டை எடுத்து என்ன பண்ணாராம்? அடிச்சாரு. கர்த்தருடைய ஆலயம் அது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆலயம். கர்த்தருடைய ஆலயத்திலே வேற ஒன்றும் அங்கே செய்யப்படக்கூடாது. அப்போதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று நீங்கள் அதை கள்ளர் குகையாக்குகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். அல்லேலூயா. அப்போ இது தேவனுடைய ஆலயமாகிய ஆமென் ஸ்தோத்திரம், இந்த இடம் அது பரிசுத்தமாக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு. அப்போ ஆலயத்தை விட்டு பிரியாத ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். யோசுவா 30 ஆமென் ஸ்தோத்திரம், யாத்திராகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 33:11. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இங்கே யோசுவாவை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறது. இங்கே என்ன தெரியுமா நடக்குது? இங்கே ஆமென் ஸ்தோத்திரம், யோசுவா கடைசி பார்த்தீங்கன்னா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, முன்னாடி காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்து இஸ்ரவேல் ஜனங்கள் காலத்தில் ஆலயம் இல்லை. அப்போதான் தேவன் ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணி கர்த்தரை ஆராதிக்கும்படி ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ண சொல்றாரு. அப்போ இந்த யோசுவா என்ன பண்றான் அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம், எல்லாரும் போனாலும் இவர் போக மாட்டார். யார் வீட்டுக்கு போனாலும் போவாங்க, ஆனா யோசுவா வந்துட்டு என்ன பண்ண மாட்டாரு? போக மாட்டார். அவர் வந்துட்டு ஆமென் ஸ்தோத்திரம் ஆலயத்திலே தங்கி இருப்பார். ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியவே மாட்டார். தேவனை விட்டு பிரியவே மாட்டார். அடுத்து அதனால தான் அவன் தேவனை விட்டு பிரியாம தேவ சமூகத்திலே காத்து கிடந்ததுனால, அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகி போகாததுனால தான் மோசே காலத்துக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறது யாரு? யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். ஆலயத்தை விட்டு பிரியாத ஒரு கிருபை. ஆலயத்தை விட்டு சிலர் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆலயம் டெய்லி அவங்களுக்கு ஆலயத்துக்கு வரலன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. டெய்லி ஆலயத்துக்கு வருவாங்க, ஆலயத்தை விட்டு பிரியவே மாட்டாங்க. அது எதை காண்பிக்கிறது என்றால், தேவனோடுள்ள அன்பை காண்பிக்கிறது, தேவனோடுள்ள பாசத்தை காண்பிக்கிறது. உங்களுக்கு ஒருத்தங்க ரொம்ப பாசமா இருந்தாங்கன்னா நீங்க அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போவீங்க. ஏன் போறீங்க? அன்பு, அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அதே போல ஆண்டவரிடத்தில் நாம் அன்பாய் இருந்தோமேயானால் நாம் தேவ சமூகத்தில் டெய்லி தேடி வந்துட்டே இருப்போம். இந்த உபவாச நாட்கள் வச்சிருக்கிறோம். ஏன் வர்றோம்? தேவன் மேலுள்ள ஒரு அன்பு, தேவன் மேலுள்ள ஒரு ஏக்கம், தேவன் மேலுள்ள ஒரு பாசத்து நிமித்தமாக நாம் இந்த சமூகத்திலே வந்திருக்கிறோம். அல்லேலூயா.
ஆமென். சங்கீதம் 27வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். யான் தங்கி இருக்கணும் ஆலயத்தில், யான் தங்கி இருக்கணும், நான் ஒன்ன நாடுவேன், அதையே நான் பெற்றுக்கொள்ளுவேன். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாய் ஆலயத்திலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அந்த மகிமையை பார்க்கணும், தேவன் செய்கிற அற்புதங்களை பார்க்கணும், தேவன் செய்கிற அதிசயங்களை பார்க்கணும். அடுத்து சொல்லிருக்கு, ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் வேதத்தை தியானிக்கணும், வசனங்களை தியானிக்கணும், பிரசங்கிக்கப்படுகிற வசனங்களை அதை உட்கொண்டு அதை வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும், ஆராய்ச்சி செய்யணும். இந்த வசனங்கள் தியானம் பண்ணி ஆராய்ச்சி செய்யணும். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம், எப்படி தாவீது சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கிறதே நாடுகிறார் தாவீது தான் சொல்றாரு. சங்கீதம் 84வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். இங்க பாருங்க, சங்கீதம் 84வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவணமுமாய் இருக்கிறது, என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. இங்கே ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆமென் ஸ்தோத்திரம் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சை, ஒரு தாகம். அப்போ ஆலயத்துக்கு போகணுன்னாலே ஒரு வாஞ்சை உண்டாகணும், ஆலயத்துக்கு போகணுன்னாலே ஒரு தாகம் உண்டாகணும், ஆலயத்துக்கு போகணுன்னாலே ஒரு சந்தோஷம் உண்டாகணும். அதுதான் தாவீது சொல்லுவார். சங்கீதம் 122வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் அடிக்கடி நம்முடைய சபையிலே சொல்லப்படுகிறதான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? அவர்கள் எனக்கு சொன்னபோது சந்தியா இருந்தது. அல்லேலூயா. அப்போ இங்க பாருங்க, இங்கே தாவீது ஆலயத்தின் மேல் ஒரு வாஞ்சை, தாவீது ஆலயத்தின் மேல் ஒரு தாகம். அதனாலதான் தாவீது ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டும்படி எல்லா காரியங்களுக்கும் அவனுக்கு ஆசை வந்துருச்சு, விருப்பம் வந்துருச்சு. ஆலயத்தை கட்டணும், மகிமையான ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு. அப்போ தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன் மகனாகிய சாலோமோனை வைத்து நான் ஆலயத்தை கட்டுவேன் என்று அவர் சொல்றாரு. அப்போ தாவீது வந்துட்டு தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி பிரயாசப்பட்டான், தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி ஆசையா இருந்தான், வாஞ்சையா இருந்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு வீடை கட்டி கொடுத்தார். ஏன் கட்டி கொடுத்தார்? அவனுடைய நாடி துடிப்பு எல்லாமே ஆலயம், 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 ஆலயம். எடுத்த ஆலயம், போன ஆலயம், வந்த ஆலயம். அப்போ அந்த ஆலயத்தின் மேல் இருந்த வாஞ்சை, ஆலயத்தின் மேல் இருந்த தாகம், தேவன் மேல் இருந்த அந்த அன்பு. இத்தனைக்கு இவர் யாரு? ராஜா. அவருக்கு இருந்ததுனால தான் அவருக்கு கர்த்தர் என்ன பண்ணி கொடுத்தாரு? வீடு கட்டி கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க உண்மையா ஆண்டவருடைய சமூகத்துல வாஞ்சையா இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சையும் தவணவுமா இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் ஒரு விருப்பமா இருந்தீங்கன்னா, ஆமென், வீடு இல்லாத உங்களுக்கு கர்த்தர் வீடை கட்டி தருவார். அல்லேலூயா. இது நாங்கள் சொல்லுகிறதல்ல, இது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிற சத்தியம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? வாஞ்சையா இருக்கணும். அடுத்து சங்கீதம் 52வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க. 52:8. கர்த்தர் நல்லவர். இங்கே நாம் பார்க்கிறோம், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். இந்த ஒலிவ மரக்கு, ஆமென் ஸ்தோத்திர, மரத்திற்கு ஒரு இதுண்டு, அது செழிப்பா இருக்கும், எந்த காலத்திலும் அது செழிப்பா இருக்கும். அதுக்கு வறட்சினாலே
இருக்காது. அது தெளிவா நீங்க பார்க்கணும்னா எரேமியா 11வது அதிகாரம், எரேமியா 11வது அதிகாரம் அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். போதும். இங்க பாருங்க, இங்கே ஒலிவ மரத்திற்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம். இது வந்துட்டு நல்ல கனி கொடுக்கிற ஒரு மரம், நல்ல செழிப்பான ஒரு மரம். இந்த ஒலிவ மரத்திற்கு ஒரு அதிசயம், கனி கொடுக்கிறது, செழிப்பாகிறது. என்னதான் வெயில், என்னதான் வறட்சி வந்தாலும் இது வந்துட்டு மாண்டு போகாது. இதனுடைய இலைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? பசுமையும் புஷ்டியுமா இருக்கும். லேலூயா. அப்போ இங்க தாவீது சொல்றாரு, நானும் இதே போல கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பேன். எப்படி இருப்பேன் சொல்லுங்க? பச்சையான ஒலிவ மரம். இந்த அமல் ஸ்தோத்திரம் சிலரை பார்த்தீங்கன்னா, இதாகிலும் ஒரு சோதனை, இதாகிலும் ஒரு போராட்டம், இதாகிலும் ஒரு பலவீனம் வந்த உடனே தேவனை விட்டு தூரம் போயிடுவோம். ஆனால் பச்சையான ஒலிவ மரம் போல் இருக்கிறவங்க என்ன சோதனை வந்தாலும், நிந்தனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும் தேவனுடைய கிருபையிலை சார்ந்து இந்த ஒலிவ மரம் வறட்சி நாட்களிலும் கனி கொடுக்கிறது போல, புஷ்டியா இருக்கிறது போல அவர்கள் பசுமையும் புஷ்டியுமா இருப்பார்கள். அப்போ நாம வந்துட்டு எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய ஆலயத்தில் எப்படி இருக்கணும்? பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கணும். பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கணும். சோதனை வந்தவுடனே இயேசுவை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடக்கூடாது. எல்லாரிடத்திலும் அன்பா இருக்கணும். சர்ச்சுக்கு வாரவங்கள்ட்ட எப்போவும் எரிஞ்சு விழக்கூடாது. எல்லாரிடத்திலும் நேர்த்தியாக பேசணும், சந்தோஷமாக இருக்கணும். மனசில் அநேக பாரங்கள் இருக்கும், எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு வெளியே சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு போயிட்டே இருக்கணும். லேலூயா, லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு கிருபை, அப்படிப்பட்டதான ஒரு மேன்மை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். லேலூயா. அப்போ நல்ல கனி கொடுக்கணும், ஆவியின் கனிகளை கொடுக்கணும். ஆலயத்திலிருந்து ஆவியின் கனிகள் அன்பு, சமாதானம், சந்தோஷம் என்று கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆவியின் கனிகளும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்து சங்கீதம் 11வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். 11:4. இங்க பாருங்க, 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கின்றார். அப்போ இங்க யார் இருக்கிறது? இந்த பரிசுத்த ஆலயத்தில் யார் இருக்கிறது? கர்த்தர் இருக்கிறார். அப்போ நீங்க இந்த ஆலயத்துக்கு வரும்போது யாரை தேடி வரணும்? கர்த்தரை தேடி வரணும், பரிசுத்தரை தேடி வரணும். ஆமென், ஸ்தோத்திரம். இன்னைக்கு போனா திங்கக்கிழமை ஆயிடுச்சு, இனி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் நாம் ஊழியர்களை பார்க்க முடியும், இல்லைன்னா பக்கத்தில் உள்ள விசுவாசிகளை பார்க்க முடியும். அதுக்காக சபைக்கு யாரும் வரக்கூடாது. இங்கே வரணும்னா இங்கே பார்க்கத்தக்க ஒரே ஆள் நீங்களும் நானும் ஆராதிக்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பரிசுத்தர். இங்கே பரிசுத்தர் எழுந்தருளி இருக்கிறார். தேவன் சபையிலே கர்த்தர் எழுந்தருளினார். அப்போ இங்கே எழுந்தருளி இருக்கிறது ஊழியர்கள் அல்ல. இங்கே எழுந்தருள் இருக்கிறது பாடல் பாடி ஆராதனை நடத்துகிறவர் அல்ல. இங்கே எழுந்தருள் இருக்கிறது ஏதோ ஒரு விசுவாசி அல்ல. இங்கே எழுந்தருள் இருக்கிறது நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த சர்வத்தையும் படைத்த ஆண்டவர். அப்போ அவரை பார்க்கும்படி ஆசையா வரணும், அவரை பார்க்கணுமே. ஆலயத்தில் ஏசப்பா இருப்பாரு, ஏசப்பா இருப்பார். இயேசுவை பார்க்கும்படி ஆவியிலே அவரை ஆராதித்து கலிகூர்ந்து அவரை பார்க்கும்படியான ஒரு ஆசை எல்லாருக்குள்ளேயும் இருக்க வேண்டும். லேலூயா. அப்போ அவர் ஆலயத்தில் இருக்கிறார். ஆபக்கூக் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, ஆபக்கூக் 2:20. Praise the Lord. Praise the Lord. இங்கே பார்க்கிறோம். இங்கே ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தரோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாக இருக்க கடவது. அப்போ
பூமி எல்லாம் ஆண்டவர் சொன்னா என்ன பண்ணும்? மௌனமா இருக்கும், மௌனமா இருக்கும். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா கடலுக்கு ஒரு எல்லை கொடுத்த, இம்மட்டும் வா மிஞ்சி வராத, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. ஆண்டவர் சொன்ன எல்லாம் அப்படியே நடக்கும். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்போ பரிசுத்த ஆலயத்துக்கு ஆமென் ஸ்தோத்திரம், அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 16, 17 வாசிக்கலாம். இங்கே பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று, வாசமா இருக்கிறது என்றும் அறியீர்களா. இப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆமென் ஸ்தோத்திரம், கட்டிடமாகிய ஆலயம் தான் பெருசு. கட்டிடமாகிய ஆலயம் தான் பெருசு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அநேகரை பார்த்தீங்கன்னா ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு சர்ச்சை கண்டோட என்ன பண்ணுவாங்க? பண்ணுவாங்க. சர்ச்சை கண்டோட பண்ணுவாங்க. ஒரு கோயிலை பார்த்தோன்னே பண்ணுவாங்க. அப்படி இருக்கு. அப்போ அது வந்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க? அந்த சர்ச்சை, அந்த கட்டிடத்தை என்ன நினைக்கிறாங்க? மேன்மையா நினைக்கிறாங்க. கட்டிடத்தை மேன்மையா நினைக்கிறாங்க. கட்டிடத்துக்குள்ள இருக்கிறவரை அவமதிக்கிறாங்க. புரியுதா? ஜனங்கள் வந்துட்டு தெளிவாய் பைபிள் சொல்லுது, ஜனங்கள் சிருஷ்டிகரை ஆராதிக்காமல் சிருஷ்டியை ஆராதிக்கிறார்கள். இந்த உலகத்தை படைச்சவரை மறந்துட்டு இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட பொருளை நம்புறாங்க. எலியை நம்புறாங்க, யானையை நம்புறாங்க, என்னெல்லாமோ காரியத்தை நம்புறாங்க. அப்ப அவர்கள் நினைக்கிறது என்னன்னா, இந்த ஆலயம் தான் பெருசு, ஆலயத்திலும் பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு ஆத்துமாயும் சபை. புரியுதா? இப்போ நீங்க வந்துட்டு ஒரு மரத்தடியில கூடி நம்ம ஒரு 10 பேர் ஆராதிச்சால் அது என்னது? சபை. மலையில நின்றுட்டு நாம கர்த்தரை ஒரு 10 பேரை மகிமைப்படுத்தி துதிச்சாலும் அது என்னது? சபை. ஆனா கட்டிடமாகிய சபை வேணும். எதுக்கு வேணும்? மழை பெஞ்சா நனையாம ஆராதிக்க, வெயில் பட்டா வெயில் வந்து இறங்காம ஆராதிக்க, பனி காலத்துல பனி இறங்காம ஆராதிக்க வேணும். எல்லாமே வேணும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆமென் ஸ்தோத்திரம், நாம் தெரிந்து கொள்ளணும், நாம எல்லாரும் ஒரு சபையா இருக்கிறோம். அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு கொரிந்தியர்ல, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்கள் வாசமா இருக்கிறது என்றும் அறியாதிருக்கின்றீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் என்ன பண்ணுவாராம்? அவனை கெடுப்பார். அதனால ஆண்டவர் போய் வந்துட்டு ஒவ்வொரு செங்கலா தட்டி தள்ள மாட்டாரு. ஆலயம் என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆலயம் விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரையும் குறிக்கிறது. நாம இந்த ஆலயத்தை கெடுத்தோம்னா, நாம இந்த ஆலயத்தை பரிசுத்தம் இல்லாம வச்சுட்டோம்னா, ஆலயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். ஆலயத்துக்குள்ள இருக்கிறவர் எப்படி இருக்கிறாரு? பரிசுத்தமா இருக்கிறார். அப்ப இந்த இருதயமாகிய ஆலயம், நம்முடைய சரீரமாகிய ஆலயம் பரிசுத்தமா இருந்தாதான் அந்த பரிசுத்தர் உள்ள இருக்க முடியும். புரியுதா? இது பரிசுத்தம் இல்லாம அசுத்தத்தை நிறைஞ்சிட்டு விக்கிரகங்களை ஆராதிச்சுட்டு விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட்டுட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பண்ணிட்டு நாம தெரிஞ்சோம்னா உள்ள இருக்கிற ஆலயம் வெறுமையா இருக்கும். உள்ள இருக்க வேண்டிய மெயின் ஆளு போயிடுவாரு. அல்லேலூயா. அப்போ இந்த ஆலயத்தை நீங்க பாவத்தை செய்தீங்கன்னா, இந்த ஆலயத்தை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தீங்கன்னா, இந்த ஆலயத்தை நீங்க பிறருக்கு விரோதமாக எழும்பி பிறரை அழிக்கணும், அவர்களை முற்றிலும் முடிச்சு போடணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைச்சோம்னா, ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் அந்த ஆலயத்தை என்ன பண்ணிடுவாராம்? கெடுப்பாராம். கெடுப்புறாருன்னா முடிச்சு விட்டுருவாரு. ஒன்றும் இல்லாம ஆயிரும். ஒன்றும் இல்லாம நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஆத்துமா அறுப்புண்டு போயிடும்.
அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்க வேண்டும், நம்முடைய சரீரமாகிய ஆலயம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். நாமே அவ்வாலயம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ஆலயம் பரிசுத்த தெய்வம் தங்குகிற ஒரு ஆலயம். சரீரம், இது சரீரமாகிய ஆலயத்தை சொன்னேன். அதே மாதிரி கட்டிடமாக ஆலயமும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அது சுத்தமாக காணப்படணும். ஸ்தோத்திரம். நீட்டா வைக்கணும். சர்ச்சையெல்லாம் எப்படி வைக்கணும்? நீட்டா வைக்கணும். அங்கே போயிருந்து சாப்பிட்றது, அங்கே இருந்து கொஞ்சம் பிஸ்கெட்டை பட்டி போடுறது, பிஸ்கெட்டை நீங்கள் தட்டி போட்டிங்கன்னா அது எறும்பு வந்துடும். எறும்பு வந்து என்ன பண்ணிடும்? சர்ச்சில் இருக்கிற காரியங்களை எல்லாம் முடிச்சு போட்டுரும். ஹல்லேலூயா. அப்போ எல்லாவற்றிற்கும் ஒரு வரையறை இருக்குது, நீட்டாக இருக்கணும். அதனால ஆலயம் ஸ்தோத்திரம் நாம தானே, நாம மட்டும் பரிசுத்தம் இருந்தால் மதி அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்தை ஸ்தோத்திரம் கட்டிடமாகிய ஆலயத்தை நாம் அசுத்தசியாய் வைக்கக்கூடாது. இந்த ஆலயமும் பரிசுத்தமா இருக்கணும், அந்த ஆலயமும் பரிசுத்தமா இருக்கணும். இந்த ஆலயத்தின் கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார், அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அப்போ பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியம். எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. 10:25. போதும். இங்கே எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆலயம் பரிசுத்தமா இருக்கு. இப்போ அடுத்து ஆலயத்துக்குள்ள எது முக்கியம்? சபை கூடி வருதல். சபை கூடி வருதல் என்பது என்னது? என்னது? நாம எல்லாரும் கூடி கர்த்தரை ஆராதிக்கிற சண்டே சர்வீஸா இருக்கட்டும், இல்ல வேற எந்த ஜபங்களா இருக்கட்டும், இது எல்லாமே முக்கியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபை கூடி வருகிறது நிறைய பேர் விட்டுறாங்க, வேலையை முக்கியப்படுத்துறாங்க, பலவீனத்தோட வேலைக்கு போறாங்க. ஆனா பலவீனத்தோட ஆலயத்துக்கு வர்றது இல்லை. பலவீனத்தோட கல்யாண வீட்டுக்கு போறாங்க, ஆனா பலவீனத்தோட ஆலயத்துக்கு வர்றது இல்லை. அசட்ட பண்றாங்க. இயேசு சொல்றார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவனை நான் பண்ணுவேன். அவ்வளவுதான். நீங்க ஆண்டவரை கனம் பண்ணினீங்கன்னா ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார், உங்களை மேன்மையா நினைப்பாரு. உங்களுக்கு ஆண்டவர் முக்கியம் இல்லை, நமக்கு சொந்தங்கள் பந்தங்கள் தான் முக்கியம் அப்படின்னு இருந்தோம்னா ஆண்டவர் பார்ப்பார். சொந்த பந்தம் தான் போயிட்டே இரு. அவங்க கலத்தி விடும்போது நீ எங்கே தான் வரணும்? திரும்ப ஆண்டவர்கிட்ட வரணும். அப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார், அது வேற விஷயம். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணணும். சபை கூடி வருதுல விட்டு விடக்கூடாது. என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன நஷ்டம் இருந்தாலும் ஆலயத்துக்கு வந்துட்டு போகணும், தேவ சமூகத்தில் இருந்துட்டு போகணும். கொஞ்ச நேரமாவது கர்த்தருடைய சமூகத்தில் இருந்துட்டு போனோம்னா அதற்குரிய பிரதிபலன் நமக்கு உண்டு, கிடைக்கும். ஏலூயா. அப்போ சபை கூடி வருவதில் சிலர் விட்டு விடுறது போல நாம யாரும் விட்டு விடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஞானஸ்தானம் எடுத்து தன்னிச்சையாய் அவர்கள் செயல்பட முடியாது. அவர்களை கர்த்தர் ஒரு சபையிலே கொண்டு சேர்க்கிறார். அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் அநேகரை ரட்சித்தார். ரட்சித்து எங்க சேர்த்தாராம்? சபையிலே சேர்த்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார். எதற்கு சபையில சேர்க்கிறாரு? ஆவிக்குரிய போதனங்கள் உண்டாக, கர்த்தரை ஆராதிக்க. நீங்க வீட்டில் இருந்தா கர்த்தரை இங்க சர்ச்சில் ஆராதிக்கிற மாதிரி ஆராதிப்பீங்களா? யாருமே ஆராதிக்க மாட்டோம். அப்படி நீங்க சொன்னா நாங்க நம்ப போறதும் இல்லை. ஜெபிப்பீங்களா? ஜெபிக்க மாட்டீங்க. வார்த்தைகள் ஏதாவது பிரசங்கம், உங்களுக்கு உங்க பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்றாரா? பண்ண மாட்டாரு. ஆலயத்துக்கு வந்தாதான் அதுக்குரிய போஜனம் உண்டு. ஆலயத்துக்கு வந்தாதான் அதற்குரியதான உங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆலயத்துக்கு வராம நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் பரலோகம் போவேன்னா போக முடியாது. ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், நீ ஞானஸ்தானம் எடுத்தது உண்மைதான், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது உண்மைதான். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஆலயத்திற்கு வருகிறதும் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்போ இந்த ஓய்வு நாள் என்பது பரிசுத்தமாய் ஆசரிக்கப்பட வேண்டிய ஒரு மகிமையான ஒரு மேன்மையான ஒரு ஆராதனை. இதை ஏன் தெரியுமா இன்னைக்கு வெறுப்பு, ஆலயத்தின் மேல ஏன் தெரியுமா வெறுப்பு வருது? தேவனை நேசிக்கிறது இல்லை. அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லை, தாவீது ஆலயத்தை கிட்ட அவன் தேவனை அதிகமா நேசிச்சான். தேவன் மேல ஒரு அன்பு இல்லை, தேவன் மேல ஒரு பற்றுதல் இல்லை. ஆண்டவருக்காக எதையாகலும் செய்யணுமே என்கிறதான அந்த வைராக்கியம், அந்த துடிப்பு நமக்கு இல்லை. அதனால தான் ஆலயத்துக்கு பாஸ்டர் கூடுவார், அதனால போறேன்னு வருவோம். அது வந்துட்டு பிரயோஜனம் இல்லைங்க. நம்முடைய உள்ளத்திலிருந்து ஆலயத்துக்கு வரணும்.
சர்ச்சுக்கு வராமல் நீங்கள் ஒரு இடமுமே போகக்கூடாது. உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் கூட, உங்கள் ஊரில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் கூட, இங்கே ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சு முடிச்சு தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாரு கொடுப்பாங்க? ஜீசஸ். அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அப்படி ரொம்ப அர்ஜெண்டாக போனோம் அப்படின்னா ஆலயத்துக்கு போய் ஸ்தோத்திர கர்த்தரை ஆராதிச்சு விட்டு இந்த காணிக்க பகுதின்னு ஒன்று வரும், அந்த பகுதி எழும்பி போயிடுவாங்க. அதுவரை சர்ச்சில் இருப்பாங்கங்க. அதனால தான் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு அநேக தேசங்கள் நாடுகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அவங்க தேவனை கனம் பண்றதுனால அவங்களை கர்த்தர் கனம் பண்ணினார், அவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். இன்னைக்கு நமக்கு இங்க மழையே இல்லை. ஏன் மழை இல்லை? ஏன் மழை இல்லை? சிந்திச்சு பார்த்தீங்களா? சுத்தி விக்கிரகங்கள், விக்கிரக ஆராதனைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது மழைகள் வராது. அப்போ நாம ஜெபம் பண்ணணும். எலியா ஜெபம் பண்ணது மாதிரி ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக கர்த்தர் ஸ்தோத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாக கர்த்தர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை இந்த தேசத்திற்கும் கொடுப்பார். அல்லேலூயா. ஏங்க நிறைய பேர் வேணும்னு இல்லைங்க, 1000 பேர் 2000 பேர். ஆண்டவராக இயேசு சொன்னார், என் நாமத்தினால 1-2 பேர் எங்கே கூடுவீர்களோ அங்கே நான் இருப்பேன். 1-2 பேர் இருந்தா போதும், அங்க ஆண்டவர் இருப்பார். அங்கே தேவன் அவருடைய சமூகத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். அப்போ நாம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய ஆலயத்தை நாம் விட்டு விட்டு எங்கேயும் போகக்கூடாது. ஆலயம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்றைய தினத்திலே ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மோடு சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், அவருடைய ஆலயத்தில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் நம்ம இந்த ஆசீர்வாதத்தினாலே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. இப்போ நாம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில்.